இந்த 25 ஆண்டுகளாக நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி போது இந்த 2021 ஒரு விஷயத்தை சொல்லி தர போது என்ன விஷயம் சொல்லி தர போது இந்த விஜயோடைய தாக்கம் இருக்கிற போது எப்படி மீண்டும் சினிமாவுடைய தாக்கம் இருக்கா இல்லையா இம்பாக்ட் இருக்கான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மாதம் ஆச்சு. நீங்கள் கூட கேட்டீங்க சார் இன்டர்வியூ ஏன் கொடுக்கல அப்படின்னு. எனக்கு சரியான விவரங்கள் இல்லாமல் கொடுத்தோன்னா ஃபீல்டில் நிற்க முடியாது. நான் வந்து பத்திரிகைகளை சந்திச்சு பேட்டி கொடுக்காது, சராசரியாக யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறதோ இல்லை வந்து இது கிடையாது. சராசரியாக ஒரு பத்திரிகைகளை சந்திச்சு முறையாக ப்ரெஸ் மீட் கொடுத்து இது பண்ணுறாரு. அப்படின்னா இதுவரையும் கிட்டத்தட்ட வந்து நான் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன். எந்த இப்போ சமீப காலமாக வச்சுங்க ஒரு 4 தேர்தல் வச்சுங்க, எதையாவது நான் தோற்றுருக்கேனா? சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், கர்நாடக தேர்தல் ஆகட்டும், தமிழ்நாடு தேர்தல் ஆகட்டும், பார்லிமெண்ட் தேர்தல் ஆகட்டும், இங்கே தமிழ்நாடு தேர்தல் ஆகட்டும், பொது இது எம்பி தேர்தல் ஆகட்டும், எதையாவது ஒரு சர்வே தோற்றுன்னு சொல்லுங்கள். நான் டேட்டாஸ் உங்ககிட்ட தரேன். ஸோ கரெக்டாக இருக்கா இல்லையா? உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பணும்ல. ஸோ அப்படி அனுப்பணும்ல. படிச்சிங்களா உண்மையாக? சரி ரைட்டு. அது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சா? ஸோ அப்படிங்கிற போது இது ஏன்னா இது ஒரு இப்போதே பண்ணால் தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா விஜயுடைய ஃபேக்ட் எவ்வளோ. இப்போ வந்து எடப்பாடி வந்து ஒரு 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 கட்சி ஆரம்பித்து லாங் டைம் இல்லாத தலைவர் கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்டில் முதலமைச்சர் ஆனவர். அப்புறம் போது அவர் கையில் வந்து இப்போ கட்சி கிடச்சிருக்கு. ஸோ அவர் உண்மையிலேயே வந்து ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைனா யாருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை குடும்ப அரசியல் கையில் இருக்கிற கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி அது என்பதை சொல்கிற அவர்களுக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லைனா இங்கே விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை சீமானுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குது? அப்படின்னா இதெல்லாம் இருக்காங்கன்னா அண்ணாமலை மாநிலத்தில் விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படின்னா அண்ணாமலை ரோல் என்ன? ஸோ அண்ணாமலைக்கான ஓட்டு வங்கி இருக்கா இல்லையா? ஸோ இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து சேகரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இது முதல் கட்ட ஆய்வு. இன்னும் அடுத்த ஸ்டெப் போகும். இப்போ வந்து